என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏன் குழந்தாய், உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்ன? இல்லை குழந்தையே, சற்று யோசித்துப் பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய். மறந்து விட்டாயா? அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கு. இன்று எப்படி இருக்கின்றா? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீ எனது துவாரகா மாகியின் குழந்தை. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடக்கூட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. உன் இலக்கை அடைய, உன்னை உயர்த்த, உன்னை உத்வேகப்படுத்த, உன்னுடனே பயணிக்க, உன்னை செம்மைப்படுத்த, உனக்காய் சிந்திக்க, உன் வளர்ச்சியை யோசிக்க, உன்னை மீண்டெழ செய்ய, உனக்காய் உழைக்க, உன்னை மதிப்பிட, உன்னை செயல்படுத்த, உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல உனக்கு உறுதுணையா நீ மட்டுமே போதுமப்பா என்று என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையாகிய உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தாய்? பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் கொள்ளுங்கள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும், மனசாட்சி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. கலங்காதே குழந்தையே. உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. நான் இருக்கின்றேன். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார். துன்பம் என்னும் காய் கனிந்தால் இன்பம் என்னும் கனி கிடைக்கும். இன்பம் எனும் கனியை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் தங்கமே. மனிதனிடம் தவறாக நடந்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. வார்த்தைகளை பேசும் முன்பு சற்று யோசித்துவிட்டு பேசு. உன் துன்பத்தை துடைக்க ஓடோடி வருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே. நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள். நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம். ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை. ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். எவ்வளவு சம்பாதிக்கின்றாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் என்பதுதான் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அங்கு துன்பம் என்பது இருக்காது. இன்பம் மட்டுமே இருக்கப் போகின்றது. இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதில் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். கடனாளியாக இருக்கின்றேன் என்று வருந்தாதே குழந்தையே. உன்னை கடன் தொல்லையிலிருந்து மீட்டு மன அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நான் உன்னை வாழ வைப்பேன். மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். உன் பேச்சை குறை, பிரச்சனைகள் குறையும். பேசாமல் இருந்தால் பிரச்சனைகளே வராது குழந்தையே. என்னை நம்பு. வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு.
நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். கலங்காமல் இரு. ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார் என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை உணர்கின்றார்கள் என்று அர்த்தம். இவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. அறிவினால் வருவதில்லை பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் துணையோடு. கலங்காதே. காரணம் இல்லாமல் கவலை வேண்டாம். காரணமே இருந்தாலும் கவலை வேண்டாம். எதுவுமே நிரந்தரமில்லை. எல்லாம் கடந்து போகும். அன்பு குழந்தையே, பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது. அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல என்பதை புரிந்து கொள். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்கு. மன தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆகின்றான். தைரியத்தோடு இரு குழந்தையே. நான் தான் உனக்கு பக்க துணையாக இருக்கின்றேனே. பிறகு எதற்காக கலங்குகின்றான்? உன் வாழ்க்கை என் கையில். தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும். அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிகள் தான் கிடைக்கும். மூழ்கி தேடினால் தான் முத்துக்கள் கிடைக்கும். வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள். எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி தான். நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் இருக்கும். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை குழந்தைகள். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். எதற்கும் அஞ்சாதே. உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே. எதற்காக பயப்படுகின்றாய்? அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு அருள்வேன் குழந்தையே. இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். யாருக்காக எதற்காக உன்னை வெறுத்து போனார்களோ அவர்களாலேயே அவர்களுக்கு இன்னலை கொடுத்து உன்னை நான் அமைதிப்படுத்துவேன் குழந்தையே. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது தான். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உன்னால் ஒருவர் அழியவோ அழவோ கூடாது என்பதை மட்டும் வாழ்வில் கடைப்பிடி. உன் வரையறைகளுக்குள் ஒரு பெண் அடங்கவில்லை என்றால் அவள் தனித்துவம் மிக்கவளை தவிர தவறானவள் அல்ல. எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்துப்பார். வாழ்வில் விழவே மாட்டார். தகுதி உயரும் போது அனைவராலும் கவனிக்கப்படுவார். இது உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே. நன்றி உணர்வு என்பது அரிதானது. ஆனால் ஏனோ எல்லோரிடத்திலும் இது இருப்பதில்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்லத்தான். எனக்கு புரிகின்றது குழந்தையே. எதற்காக இந்த மனப்போராட்டம்? இங்கே வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கின்றார்கள். சிலர் உன் கஷ்டங்களை கதைகளாக கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. பிறகு ஏன் அடுத்தவன் எண்ணத்தை ஒரு பொருட்டாக மதிக்கின்றார்? எனக்கு நீ உண்மையாயிருக்கின்றாய். அது போதும் குழந்தையே. நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதிரு, தைரியமுடன் இரு. உனக்கு துணையாக உன் தந்தை இந்த சாகி இருக்கின்றேன். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பிறர் சொல்லும் அவச்சொல்லை உன் காதில் போட்டுக் கொள்ளாதே. அவர் பாவத்தை அவர் அனுபவித்து போகட்டும். அதற்கெல்லாம் கலங்காதே குழந்தையே. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். நீ எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியும். மற்றவர்களின் பேச்சுக்காக நொந்து போகாதே. கலங்காமல் இரு. உனக்கான விடியலை நான் தருவேன். நீ வருத்தப்படும் சந்தர்ப்பங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனம் ஆகாமல் மனப்பூர்வமாக என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. மன அமைதியை நான் தந்தருள்வேன். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன்.
கலங்காதே குழந்தையே. என் வைரமே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் நிம்மதியின்றி இருக்கின்றா. என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு. நீ சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ தினமும் அழுது என்னை இன்னும் கூடுதலாக கஷ்டப்படுத்துகின்றாய் தங்கமே. உன் கஷ்டத்தை தாங்கத்தான் நான் இருக்கின்றேன். உன் கர்மாக்களிடம் நான் மன்றாடும் கஷ்டத்தை விட நீ அழுவது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது குழந்தை. நீ சந்தோஷமாக இரு. தந்தை நான் இருக்கின்றேன். நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்படுவது நல்லது கிடையாது தங்கமே. நீ என்னை கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. பிடிக்காதவர்கள் உன்னை குறை கூறிக்கொண்டுத்தான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ பெரிதாக நினைத்துக் கொண்டு நீ செல்லும் பாதையை விட்டுவிடாதே. நீ செல்லும் பாதை சரியானது. அதில் நீ தொடர்ந்து பயணம் செய். அதில் உனக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். அன்று உன்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவனுக்கு வாழ்வில் சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்குவான் இறைவன். உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றா. நான் இருக்கின்றேன். நீ சாகியின் குழந்தை. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பவர் என்று நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவா. என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் குழந்தையே. இன்று எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். அனைத்தும் நன்மையாகவே முடியும். உனது அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும். உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடைவா. என் ஆசிர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் தங்கமே. அனைத்து சுகபோகங்களும் நிச்சயம் கிட்டும். நான் இருக்கின்றேன் உன்னோடு. ஒன்றுமில்லை மகளே. நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. அப்பா இருக்கின்றேன். இன்று உன் வீடு தேடி வருகின்றேன். உன் துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை நிம்மதியில் மூழ்க வைக்க தயாராக இரு. சாகி சாகி என்று மாறா நம்பிக்கையுடன் உச்சரி. உன் குழந்தைகளை நானே பாதுகாப்பேன். கலங்காமல் இரு. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.